சோமி செஃப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாங்கரி செய்ய போகிறோம். உளுத்தம் பருப்பு வச்சு ரொம்ப ஈஸியாக ஜாங்கரி செய்யறதுக்கு 100 grams ஆஃப் உளுத்தம் பருப்பு தண்ணி ஊற்றி 2 hours ஊற வைக்கணும். இப்போ 2 hours கழிச்சு உளுந்து நல்லா ஊறியாச்சு. இப்போ இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறோம். உளுந்து நல்லா நைஸாக அரைங்க. உளுந்த மாவு நல்லா கெட்டியாக இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக கேசரி கலர் எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதும் ஒரு டம்ளரில் பால் கவர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் இந்த பேட்டர் இதில் போட்டுக்கோங்க. மாவு நல்லா ஃபில் பண்ணிட்டு டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டாச்சு. இப்போ நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சுகர் பாகு ரெடி பண்ணுறதுக்கு 150 grams ஆஃப் சுகரும் 2 டம்ளர் தண்ணியும் ஒரு பேனில் ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். சக்கரை பாகு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துக்கோங்க. சக்கரை பாகு கம்பி பதம் வந்துச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம். கம்பி பதம் வந்துச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும். கம்பி பதம் வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சப்பழம் இதில் லைட்டாக பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. லெமன் நம்ம பிழிஞ்சு ஊற்றலன்னா கிறிஸ்டல் ஆயிடும். அதனால லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வைங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆனதும் நீங்கள் இதை சக்கரை பாகில் டிப் பண்ணி உடனே எடுத்துருங்க. சக்கரை பாகில் டிப் பண்ணிட்டு பிளேட்லேயே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஜாங்கிரியெல்லாம் ஃப்ரை பண்ணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஜாங்கிரியெல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு சக்கரை பாகில் டிப் பண்ணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்மளால டேஸ்டான ரொம்ப ஈஸியான ஜாங்கிரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஜூஸியாக இருக்குது. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சோமி செஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சோமி செஃப் சேனல். தேங்க்யூ.